எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணா செம்ம கடி ஆகும். 2 days லேக் ஆன எல்லா ஒர்க்குமே வந்து அந்த மண்டேல தான் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல முடிக்கிறது ரொம்பவே ஹெக்டிக்கா இருக்கும். ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கேன்? ஆக்சுவலி எனக்கு கூட அப்படி கேட்பாங்க. ஹாய், நம்ம கூட ஒரு பியூட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஐம் தேஜு. தேஜு. ஓகே, உங்க லைஃப்ல உங்க ரொம்ப சோதிச்ச மூமெண்ட்னா எது? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு வெளில போகணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல் டைம் பிளான் திங்ஸ் எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணா செம்ம கடி ஆகும். ஓகே, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ரெகுலரா போயிருவீங்களா இல்ல நீங்களும் நான் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். பட் ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்றது இல்லை. I'll be the planner. ஸோ அப்போ அவங்க ஆஃப் பண்ணும்போது கடியா இருக்கும். இல்ல எல்லாருக்குமே அப்படிதான், ரொம்ப காண்டாயிடும். ஒரு ஹேண்ட்ஸம் பாய் தான் நம்ம கூட இருக்காரு, யாரும் பார்த்தலாம். ஹாய், உங்க நேம்? என் பேர் அஜித் குமார். அஜித் குமார். வீக் டேஸ்ல ரொம்ப ஹேட் பண்ற டேனா எந்த டேவா இருக்கும்? ஆப்வியஸ்லி மண்டே தான். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன். ஸோ ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால எவ்ரி மண்டேஸ் வந்து அதாவது லேக் ஆன அந்த 2 days லேக் ஆன எல்லா ஒர்க்குமே வந்து அந்த மண்டேல தான் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல முடிக்கிறது ரொம்பவே ஹெக்டிக்கா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு எப்பயுமே வந்து ஒரு மண்டே தான், ஆல்மோஸ்ட் மண்டே தான். ஓகே, எல்லா சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபன் பண்ணிட்டு மண்டே வந்து யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். சோ இவரும் மண்டே தான் சொல்லியிருக்காரு. மனுஷங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரிதான் மரங்களும் பேசுன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க, நான் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது. ஒரு மரத்தினோட வேர்கள்ல ஒரு கைண்ட் ஆஃப் பூஞ்சை இருக்கும். அந்த பூஞ்சை இன்னொரு மரத்திற்கும் கனெக்டா இருக்கும். அதன் மூலமாகத்தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. தனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஆபத்து வந்தாலோ ஒரு வறட்சி வந்தாலோ இதன் மூலமாக அவங்க வந்து சரி பண்ணிக்கிறாங்க. சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மரத்தினோட வேர்கள்ல ஒரு பூஞ்சையின் மூலமாக தான் இவங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே பைனாப்பிள் சாப்பிட்டுருப்போம். அது வளர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குன்னு தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, நானே சொல்றேன். ஒரு பைனாப்பிள் ட்ரீ வளர்றதுக்கு மினிமம் 2 years ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், இனியா. இனியா. உங்க நேம்? ஜூடா. ஜூடா. சூப்பரா இருக்கு நேம், ஒரு மாதிரி டிஃபரெண்டா நல்லா இருக்கேப்பா. ஓகே ஓகே, உங்களுக்கு இரிட்டேட் பண்ற ஒரு கொஸ்டின்னா எதுவா இருக்கு? ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கேன்? ஆக்சுவலி எனக்கு கூட அப்படி கேட்பாங்க. வேற என்ன இருக்கும்? வேற அது ரிலேட்டடா லைக் ஏன் சாப்பிட மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து அந்த அதுக்கப்புறம் ஆமா, அப்படிலாம் எந்த கொஸ்டினும் கிடையாதுக்கா. எனக்கு எல்லா கொஸ்டினும் கேட்டா ஆன்சர் பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எந்த கொஸ்டின் கிட்ட இரிட்டேட் ஆகாதா? ஜாலியா ஒரு ஃப்ளோல போயிடுவியா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. முடிஞ்சா? காலேஜ் போற அப்படின்னா அங்க வந்து எதுவும் இரிட்டேட் பண்ண மாட்டாங்களா? அதான் கேட்க மாட்டேன். கேட்டா கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறோம், தெரியலனா தெரியல, தெரிஞ்சா தெரியல, அவ்வளவுதான். ஹாய், ஹலோ, நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட பேசலாம். ஹாய், உங்க நேம்? என் பேரு திலீப். திலீப். ஓகே, உங்க லைஃப்ல ரொம்ப பொறுமையா சோதிச்ச மொமெண்ட்னா எது? நான் இப்போ போஸ்ட் இன்டர்ன் ஃபேஸ்ல இருக்கேன். ஒரு 6 வருஷம் கோர்ஸ் படித்தேன். இப்போ எப்பவுமே எங்களுக்கு மற்ற காலேஜோட எக்ஸாம்ஸ்லாம் லேட்டாக தான் வரும், ரிசல்ட்ஸ்லாம் லேட்டாக தான் வரும். அப்போ வந்து என்னடா ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்கும்போது இன்னும் வரல சொல்லும்போது எங்கள் வீட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னா கூட சொல்லிடா, பரவாயில்ல, வரலன்னு பொய் சொல்லாத, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன ரொம்ப சோதிச்சேன். ஓகே, நீங்க யாரோட பொறுமையா ரொம்ப சோதிச்சிருக்கீங்க? நான் எதுவும் பேச மாட்டேன், ரொம்ப பொறுமையாவே இருப்பேன். அதனாலேயே நிறைய பேர் பொறுமையா சோதிச்சு. எந்த நாட்டு தேசிய கொடியில அதிக கலர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அதையும் நானே சொல்றேன். உலகத்திலே பெலைஸ் என்ற கண்ட்ரியோட நேஷனல் பிளாக்ல தான் அதிக கலர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 12 கலர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் போன் கால் எங்க எப்போது பேசப்பட்டிருக்குன்னு தெரியுமா? 1973 ஏப்ரல் 3 நியூயார்க்ல தான் பேசப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஹாய், நம்ம கூட 2 பாய்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் ப்ரோ, உங்க பேர்? தீபக். தீபக். உங்க நேம்? சத்யா. சத்யா. ஓகே, வீக் டேஸ்ல நீங்க ரொம்ப ஹேட் பண்ற டேஸ்னா இது? சண்டே. சண்டே. சண்டேவா? சண்டே எல்லாம் ஜாலியா இருப்போம். ஏன் சண்டே? வீட்லயே இருக்கணும், எங்க அப்பா அம்மா வெளில விட மாட்டாங்க. ஆமா, காலேஜ் போறதெல்லாம் ஜாலியா இருக்கும். காலேஜ்ல ஜாலியா இருக்கும். ஏன் அப்படி? காலேஜ்னா வீட்ல என்னெல்லாம் பண்றாங்க? சர்ச் போகணும், சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளவுதான். சர்ச் போறதெல்லாம் நல்ல ஒரு ஜாலியான விஷயம் தான். நல்லா சாமி கும்பிடலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், ஜாலியா தான் இருக்கும். ஆனா வீட்ல இருக்குது போர் அடிக்கும்ல. வீக் டேஸ்ல வந்து ஃப்ரைடேங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து அப்ப வந்து அடிச்சு கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஆமா, விஷயம் தானே ப்ரேயர் பண்றது, அப்பதான் நல்லதெல்லாம் நடக்கும். ஆனா அங்க ஃபுல்லா பாட்டி சாப்பிடுவாங்க, அதனால இருக்க மாட்டாங்க அதிகமா. சோ அந்த நாளை மட்டும் இருக்கிறது. காலேஜ் போனா நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அது சூப்பருங்க. நாங்க ஏன்னா வந்து ஒரு பெரிய காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் நாங்க. சோ அங்க வந்து எல்லா ஸ்டேட்டோட கேர்ள்ஸும் இருப்பாங்க. ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். ஹலோ, ஹாய், நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கேட்டலாம். ஜோன். ஓகே, உங்களை இரிட்டேட் பண்ற கொஸ்டின்னா எது? அடிக்கடி கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகும் இல்லையா, அந்த கொஸ்டின்னா எது? காலேஜுக்கு போனியா, சாப்பிட்டியா, அந்த மாதிரி
வீட்ல உள்ளவங்க கேக்குதா? வீட்ல எல்லாரும் ஹால்ல அந்த மாதிரி. காலேஜ் போனா ஜாலியா தானே இருக்கும், ஏன் அத வந்து நீங்க இரிட்டேட் ஆகுறீங்க? தெரியல. ஜாலியா டெய்லியும் காலேஜ் எல்லாம் போகாம இருந்தா ஜாலியா இருக்கும்னா